பிரபு. அஜித் நடிப்பில் வெளியான மங்காத்தா படத்தை இயக்கியவர்தான் வெங்கட் பிரபு. அதன் பிறகு அஜித் இயக்கும் வாய்ப்பு கிடைத்ததும் வெங்கட் பிரபு அந்த வாய்ப்பை தவறவிட்டுள்ளார். ஆனால் அஜித் தன் மீது கோபத்தில் இருப்பார் என நினைப்பதாக வெங்கட் பிரபு கூறப்பட்டிருக்கிறார். அஜித் குமார் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என இரு படங்களில் நடித்து வருகிறார். பல வருடங்கள் கழித்து ஒரே சமயத்தில் இரு படங்களில் நடித்து வருகிறார் அஜித். இதுவே அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது என்று சொல்லலாம். கடந்த 2 வருடங்களாக அஜித்தின் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகாத நிலையில் அனைவரது பார்வையில் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்களின் மீதுதான் இருந்து வருகின்றது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி திரைப்படம்தான் முதலில் வெளியாகி உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படம் திரையில் வெளியாகின்ற அதைத் தொடர்ந்து ஆதிக் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் அக்லி ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் விடாமுயற்சி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு, குட் பேட் அக்லி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் தான் வெளியாக இருந்தது. ஆனால் தற்போது விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகுவதால் குட் பேட் அக்லி ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி போனது. இந்நிலையில் குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு அஜித் யார் இயக்கத்தில் நடிப்பார் என்ற பேச்சு தற்போது பரபரப்பாக போய்க்கொண்டு இருக்கிறது. ஒரு சிலர் அஜித் அடுத்ததாக மீண்டும் சிவாவின் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிப்பார் என சொல்கின்றனர். ஆனால் ஒரு சிலர் அஜித் அடுத்ததாக வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில்தான் நடிக்க உள்ளார் என்கிறார். இதில் எந்த தகவல் உண்மை என தெரியவில்லை. இருப்பினும் வெங்கட் பிரபு சமீபத்தில் ஒரு பேட்டியில் அஜித் படத்தை இயக்குவது பற்றி பேசுகிறார். அவர் கூறியது மங்காத்தா படத்திற்கு பிறகு அஜித்தை வைத்து படமெடுக்க சில வாய்ப்புகள் வந்தன. ஆனால் அப்போது தான் வெவ்வேறு படத்தில் கமிட்டாகி இருந்தால் அந்த வாய்ப்பை என்னால் பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் அஜித் கோபத்தில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் என்னை விரைவில் அழைப்பார் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டு இருக்கிறேன் என்றார் வெங்கட் பிரபு. இந்நிலையில் அஜித்தின் 62வது திரைப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குவதாக இருந்தார். பிறகு அவர் நீக்கப்பட்டார். அதன் பிறகு தான் மகிழ் திருமேனி அஜித்தின் 2வது படத்தை இயக்க வாய்ப்பு பெற்றார். ஆனால் விக்னேஷ் சிவன் அஜித் படத்திலிருந்து விலகிய பிறகு அஜித் வெங்கட் பிரபுவை தான் அழைத்தாராம். ஆனால் வெங்கட் பிரபு அப்போது வெவ்வேறு படத்தில் கமிட்டாகி இருந்தால் அந்த வாய்ப்பை அவரால் பயன்படுத்த முடியாமல் போனதாம். இப்படி ஒரு தகவல் அப்போதே உலா வந்து கொண்டு இருந்தன. அதைத் தொடர்ந்து வெங்கட் பிரபு கொடுத்த சமீபத்திய பேட்டிக்கு பிறகு அந்த தகவல் உண்மையாக இருக்குமோ என தெரிகின்றது. இப்போது குறிப்பிடத்தக்கது.